சீனாவில் புகழ்பெற்ற ஞானிகளில் ஒருவர் லாவோசு. அவரது புகழை கேள்விப்பட்ட சீன மன்னர் அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு அவரை நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமித்தார். இது லாவோசுக்கு பிடிக்கவில்லை. எனக்கு இந்த பதவி சரிபட்டு வராது, அதனால் என்னை பதவியிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மன்னர் அதற்கு சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் லாவோசுவிடம் ஒரு வழக்கு வந்தது. அவ்வழக்கின் விபரமாவது, ஒரு வியாபாரியிடம் மற்றொருவன் 1000 ரூபாயை திருடிவிட்டான். லாவோசு வழக்கை கவனமாக விசாரித்தார். உடனே திருடியவனுக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்தார். மகிழ்வு கொண்ட வியாபாரி நீதிபதிக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார். கொஞ்சம் பொறுங்கள் என்ற குரல் வந்தது. வியாபாரி திரும்பி பார்த்தார். நீதிபதி லாவோசுதான் அவ்விதம் கூறியுள்ளார் என்பதை தெரிந்து கொண்ட வியாபாரி, கணம் கோர்ட்டார் அவர்களே, என்னை ஏன் நிற்க சொன்னீர்கள் என்று கேட்டார். உங்களை பற்றி பொதுமக்கள் சிலரிடம் விசாரித்து பார்த்தேன். நீங்கள் பல ஆண்டுகளாக அநியாய விலையில் வியாபாரம் செய்து லட்சக்கணக்கான மக்களின் பணத்தை எல்லாம் பறித்துள்ளதாக சொன்னார்கள். வியாபாரம் செய்பவர்கள் லாபம் பார்க்காமல் நஷ்டத்துக்காகவா பொருட்களை விற்பார்கள்? மற்ற வியாபாரிகளைப் போலத்தான் நானும் சம்பாதித்தேன். இது எப்படி திருட்டுக்கு சமமாகும் என்றான் அந்த வியாபாரி. எனக்கு திருட்டாகத்தான் தோன்றுகிறது. வெறும் 1000 ரூபாய் திருடியவனுக்கு 3 மாத சிறை தண்டனை என்றால் உனக்கு பல ஆண்டுகள் தண்டனை வழங்க வேண்டும். இருந்தாலும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கிறேன் என்றார் லாவோசு. விஷயம் மன்னரிடம் சென்றது. மன்னர் லாவோசுவிடம் இது குறித்து கேட்டார். நான் வழங்கிய தண்டனை சரியானதுதான் என்று கூறினார் லாவோசு. எங்கள் நாட்டு சட்டம் இப்படி சொல்லவில்லையே என்றார் மன்னர். மனித பொது சட்டம் அப்படித்தான் சொல்கிறது என்றார் லாவோசு. அச்சட்டம் எங்களுக்கு ஒத்து வராது என்றார் மன்னர். மேலும், நீதிபதி அவர்களே, எங்களை மன்னிக்கவும், நீங்கள் நீதிபதியாக இருக்க எங்கள் நாட்டினர் சம்மதிக்கவில்லை என்று கூறினார் மன்னர். மன்னரே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த பதவி சரிபட்டு வராது, அதனால் என்னை பதவியிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்றேன். அது இப்போது நடந்துவிட்டது, நான் வருகிறேன் என்று மகிழ்வுடன் கூறி நீதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கிளம்பினார் ஆசிரமத்தை நோக்கி.